ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு எல்சிஎம் ப்ராப்ளம். ஸோ எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் ஃப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ரெண்டு மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு ரெண்டு இருக்குது. லீஸ்ட் காமன் மல்டிபிள், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎத்துக்கு வந்து காமனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹையஸ்ட் பவரை எடுத்து எழுதும். ஓகே, எல்லா வேல்யூஸையும் எடுக்கணும், ஹையஸ்ட் பவரை எடுத்து எழுதணும். இதே ஹெச்சிஎஃப்க்கு வந்து காமனாக இருக்கணும், காமனாக இருக்கணும், லீஸ்ட் பவரை எடுக்கணும். அதான் ஹெச்சிஎஃப். எல்சிஎத்துக்கு வந்து காமனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா வேல்யூவும் எடுக்கணும், ஆனால் ஹையஸ்ட் பவரை எடுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நம்பர்ஸ் இருக்குது. 90 x² y z³ இருக்குது. ஸோ நம்பர்ஸும் இருக்குது, ஆல்ஃபபெட்ஸும் இருக்குது, லெட்டர்ஸும் இருக்குது. ஸோ நம்பர்ஸை வந்து ஃப்ரேம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 90க்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். 2 போடுறேன். 4 2s are 8, 5 2s are 10, நெக்ஸ்ட்டு 5, 9 நெக்ஸ்ட்டு 3, 1 3s are 3, 15 3s are 5 3s are 15, again 3, 5, நெக்ஸ்ட்டு 5 1. ஓகேவா? ஸோ 2 3 5ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 2 பவர் 1 தான் இருக்குது. 2ல் 3ல் வந்து 2 3s இருக்குது. ஸோ இன்ட்டு 3 பவர் 2 இன்ட்டு 5 பவர் 5ல் வேல்யூ வந்து 1 தான் இருக்குது. 1 இன்ட்டு அந்த வேல்யூ என்னென்ன இருக்குது, லெட்டர்ஸ் என்னென்ன இருக்குது, x² y z³ இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 150 x y² z² இருக்குது. ஸோ 150க்கு சால்வ் பண்ணுங்கள். 150க்கு ஃப்ரேம் ஃபேக்டரைசேஷன் சால்வ் பண்ணும்போது 2 7 2s are 14, லெஃப்ட்டு வந்து 1, 5 2s are 10, அகெயின் வந்து 5 டேபிள் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து 5 டேபிள். 1 5s are 5, 5 5s are 25, again 5 போடுங்க. 3 5s are 15, நெக்ஸ்ட்டு 3 1. ஓகே, ஸோ 2ல் வந்து 2 பவர் 1 தான் இருக்குது, இன்ட்டு 3ல் வந்து 1 தான் இருக்குது வேல்யூ, 3 பவர் 1 இன்ட்டு 5ல் வந்து 2 இருக்குது. ஸோ 5 பவர் 2. ஓகே, இன்ட்டு என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது, x y³ z², x இன்ட்டு y³ z² இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 225. 225க்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 225 5 4 5s are 20, 5 5s are 25, நெக்ஸ்ட்டு 3 டேபிள் போடலாம். 1 3s are 3, 5 3s are 15, again 3 டேபிள். 5 5s are 5, 5 1. ஸோ 3 இருக்குது, 2 கிடையாது. ஸோ 3 எத்தனை இருக்குன்னா 2 இருக்குது. ஸோ 3 பவர் 2 வேல்யூ வந்து 2 இருக்குது. 5 பவர் 2 இருக்குது. ஓகே, இன்ட்டு x³ இன்ட்டு y³ இன்ட்டு z. ஓகே, ஸோ எல்சிஎம் ஆஃப் 90 x² y z³ 150 x y³ z², 225 x³ y³ z. இதோட வேல்யூ வந்து பாருங்கள், எல்லா வேல்யூவும் தான் எடுக்கணும்னு சொன்னேன். 2 இருக்குது. ஃபஸ்ட்டு 2ல் வந்து 2 இருக்குது, 3ல் இல்லை, இருந்தாலும் 2 சூஸ் பண்ணணும். 2ல் வந்து ஹையஸ்ட் பவர் பாருங்கள், 2ல் ஹையஸ்ட் பவரே 1 தான். ஸோ 2 பவர் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு அது ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 இருக்குது. 3ல் ஹையஸ்ட் பவர் பாருங்கள், 3ல் ஹையஸ்ட் பவர் வந்து 2. ஸோ 3 பவர் 2 நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3 ஸ்கிப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 5 இருக்குது. 5ல் ஹையஸ்ட் பவர் வந்து 2. இங்கே 5 பவர் 2, 5 பவர் 2, 5 பவர் 1 இருக்குது. ஸோ காமனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லா வேல்யூஸ்க்கு தான் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு
எக்ஸ் க்யூப் இருக்குது, எக்ஸ் இருக்குது லெட்டர்ஸில், எக்ஸ் க்யூப் தான் ஹையஸ்ட் பவர். ஸோ எக்ஸ் க்யூப். அதே மாதிரி ஒய் க்யூப் தான் ஹையஸ்ட் பவர். ஸோ ஒய் க்யூப். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இஜெட் க்யூப் இருக்கும். ஸோ இஜெட் க்யூப் தான் ஹையஸ்ட் பவர். நான் எல்லா வேல்யூஸும் தான் எடுத்து எழுதியிருக்கேன், அதில் ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, காமனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 2 power 1 2 into 3 ஸ்கொயர்ட்னா 9, 5 ஸ்கொயர்டு வந்து 25 இன்ட்டு எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் இஜெட் க்யூப். ஓகே, 9 2s are 18, 18 into 25 x cube y cube z cube. So 18 into 25 solve பண்ணுங்கள். 3 into 18, 8 5s are 40, 8 2s are 16 plus 4 200, 1 5s are 5, 1 2s are 2, 0 5 4. Okay, 450. So 450 x cube y cube z cube. Okay, answer is 450 x cube y cube z cube. That is the answer. So LCM na காமனாக இருக்கணும்னு இல்லை, எல்லா வேல்யூனா சூஸ் பண்ணிக்கணும், அல்ல ஹையஸ்ட் பவரை சூஸ் பண்ணணும். ஹையஸ்ட் பவரை சூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் எல்சிஎத்துக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.